மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இணையத்தில் வந்துட்டு சற்று முன் ஒரு சோகமான செய்தி வெளியாகி உள்ளது. கண்ணீரில் மூழ்கிய தமிழ் மக்கள் என்று தாங்க சொல்லணும். மூத்த தலைவர் நல்லக்கண்ணு காலமானாராய். என்ன நடந்தது? ஏழைகளின் கடவுள் என்று சொல்லப்படும் ஒரு மாமனிதன் என்றே சொல்லலாங்க. நல்லக்கண்ணு அவர்கள் குடிசை வாழ்க்கை கடைசி வர அவரோட வாழ்க்கை குடிசையில் முடிந்திருக்குங்க. அவருடைய சொத்து மதிப்பு கேட்டீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. மூத்த அரசியல்வாதி, ஓகேவா, கலைஞர், அண்ணா இவங்க இருக்கும்போது அரசியலுக்குள்ள வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நல்ல மனிதர், கரப்படியாத மனிதர். இப்படி ஒரு மனிதனை பார்க்கறது மிகப்பெரிய கடினம் என்றே சொல்லலாம். அதனாலதான் இயற்கையே வந்துட்டு இவர் உயிரை எடுக்க வந்துட்டு யோசிக்குதுங்க. அதாவது 101 வயதாகுது. கடந்த ஒரு மாத காலம் இவர் ரொம்ப கிரிட்டிக்கல்ல இருக்காரு. அவர் உடல்நிலை பின்னடைவாயிருச்சுங்க. இதயம் அதாவது ஃபங்க்ஷனே இல்லை. நுரையீரல் வந்துட்டு கம்ப்ளீட்டா செயலிழந்துருச்சு. கிட்னி செயலிழந்துருச்சு. ஆனாலுமே இவர் உயிர் இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? நல்ல மனிதனை கடவுள் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாருங்க. அதாவது நீ ஒருத்தவன் தாயே அந்த உலகத்துல வந்துட்டு நல்ல மனுஷன், நீனும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டேனா இந்த நாடு நல்லா இருக்காதியான்னு கடவுள் வந்துட்டு இவர் உயிரை எடுப்போமா வேணாமான்னு மிகப்பெரிய யோசனையில இருக்காருங்க. ஆனா ரொம்ப வந்துட்டு இவர் உடல்நிலை வந்துட்டு ரொம்ப பின்னடைவாயிருக்கு. சற்று முன் மருத்துவமனையில் இருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. அந்த அதிர்ச்சியான செய்தி என்ன, இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். யார் இந்த நல்லக்கண்ணு? தூத்துக்குடியில வந்துட்டு பிறந்தவருங்க. 1925 சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே பிறந்தவர், ஓகேவா. அதுதான் அண்ணா, காமராஜர் இவங்களுக்கு நிகரான ஒரு நபர் என்றே சொல்லாங்க. அண்டு மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எதுவுமே இல்லாதவர். இவர் நினச்சிருந்தா இவர் சொன்னால் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 2-3 லட்சம் பேர் வந்துட்டு ஓட்டு போடுவாங்க. கம்யூனிஸ்ட்டை வந்துட்டு உயிராக நேசித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்திருக்காரு. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சியிலையுமே இவர் கூட்டணியில் இருந்திருக்காருங்க. காங்கிரஸ், சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே. ஆனால் இவரோட கொள்கையில இருந்து மீறவே மாட்டார். எனக்கு பதவியெல்லாம் வேணாம், மக்களை வந்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டா போதும், அதுதான் என்னோட ஆசை. உங்களுக்கே தெரியும் இப்போ கூட்டணிக்கு ஒவ்வொரு கட்சியும் சேர இந்த பெரிய கட்சிகள் இழுக்க எவ்வளோ பேரம் பேசுகிறாங்கன்னு இந்த உலகம் அறியும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. எண்ணில் அடங்காது, ஓகேவா. சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு சமீபத்தில் நெருங்கிருச்சு. இந்த சின்ன சின்ன கட்சிகளை வந்துட்டு உதவி கட்சிகளை பெரிய கட்சிகள் எடுக்க எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்னு உங்கள் அனைவருக்குமே வந்துட்டு தெரியுங்க. ஆனால் இவர் வந்துட்டு எப்போதுமே கரைப்படியாத ஒரு மனிதன் என்றே சொல்லலாம். பணம் வாங்க மாட்டார். நான் சேர்றேன் உங்கள் கூட்டணியில், ஆனால் மக்களுக்கு வந்துட்டு நல்லது செய்யுங்க, இதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய விலை மதிப்பு இல்லாத பரிசுன்னு சொல்லிடுவாராமா. அண்ட் கடைசி வரை இவருக்கு எந்த ஒரு சொத்துமே இல்லைங்க. சொத்தும் இல்லை, வீடும் கிடையாது. எளிமையாக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அண்டு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இவருக்கு 1 கோடி நீங்கள் வச்சுக்கோங்க, 2 கோடி வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பை வந்துட்டு நல்லா வாழுங்க, நல்ல மனிதரை நீங்கள் நல்லா வாழணும், எனக்கு கொடுக்காதீங்க, இல்லாத எளிய மக்களுக்கு வந்துட்டு எழுதி வச்சிருங்க, இதை தான் வந்துட்டு எப்போதுமே சொல்லுவாராமா. இவரோட மந்திரமே அதுதாங்க. ஓகே, தற்போது இவருக்கு 101 வயது ஆகுது. ஆனால் கடவுள் இவர் உயிரை எடுக்க மாட்டார்னா என்ன காரணம்? அதாவது நீ ஒருத்தவன் தான் நல்லவன், கடவுளுக்கே தெரியுதுங்க. ஓகே, இந்த மனிதன் வந்துட்டு மீசையை இழந்த கதையெல்லாம் வந்துட்டு இருக்குங்க. 1948 கம்யூனிஸ்ட் கட்சியை வந்துட்டு தடை செய்யப்பட்ட போது இவர் தலைமறைவாக இருந்து போராடினார். அப்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டாருங்க. அந்த சித்திரவதையின் போது ஒரு காவல் அதிகாரி இவருடைய மீசையை சிகரெட்டால் வந்துட்டு சுட்டு அவமானப்படுத்த அந்த தழும்பை ஒரு தியாக சுவடாக கருதி அதன் பின் இன்று வரை அவர் மீசை வைத்துக் கொள்வதே இல்லையாம். மேலும் 7 வருட காலம் சிறைவாசம் இருந்திருக்காருங்க. நெல்லை சதி வழக்கில் சேர்க்கப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. சுமார் 7 ஆண்டுகள் வந்துட்டு இவர் சிறையில் கட்டும் இன்னல்களை அனுபவித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இவர் உடல்நிலை பிப்ரவரி மாதத்திலிருந்தே மிகவும் பின்னடைவா இருக்கு, ஓகேவா. எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லைங்க. ஆனா இவர் உயிர் இருக்கு. அதான் மருத்துவர்களே வந்துட்டு மல்டி மெராக்கிளா இருந்திருக்காங்க. என்னையா இந்த மனிதனுக்கு வந்துட்டு லங்ஸ் வேலை செய்யல, இதையும் வேலை செய்யல, ஒண்ணுமே இல்லை. 101 வயது ஆயிடுச்சுங்க. அவர் உடல் வந்துட்டு மெடிசனுக்கே ஒத்துழைக்க மாட்டேது. ஆனா உயிர் மட்டும் இருக்கு. அப்ப இவர் ஒரு கடவுள் பிறவி என்றே சொல்லலாம். மருத்துவர்கள் வந்துட்டு மிரண்டுட்டாங்க. இந்த உயிர் ஏன் இந்த உடலை விட்டு பிரிய மாட்டேது, இவ்வளவு கிரிட்டிக்கல்ல இருந்தோம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்களாமா. இந்த சூழல்ல தான் அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி
கடவுளே கண்ணீரோடு அவர் உயிரை எடுத்து விட்டார் என்றும் இணையத்தில் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது நண்பர்களே. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு எடுத்துக்காட்டு இந்த மாமனிதன் என்றே சொல்லாங்க. இவங்க மனைவி வந்துட்டு ஒரு ஆசிரியர். அவங்க 2016 வந்துட்டு மறைஞ்சிட்டாங்க வைங்களேன். அவங்க கடைசி வரை ஒரு ஆசிரியராக இருந்தால் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. 2 மகள்கள் இருக்காங்க நல்ல கண்ணு அவர்களுக்கு. அவங்களையும் ஏழ்மையான வாழ்க்கை தாங்க. தன்னோட மகள் நம்ம அரசியலில் வந்துட்டு பெரிய தலைவர், பெரிய ஆளாக்கிற மகள்களை அப்படிலாம் கிடையாது. அவங்களும் ஏழ்மையின் பிடியில் இருக்காங்க. மனைவி வந்துட்டு கடைசி வரை ஒரு நார்மலான ஆசிரியராக இருந்துட்டு காலமாயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவருக்கு எவ்வளவோ கோடி அள்ளி கொடுத்தாங்க, ஓகேவா. எல்லாமே எனக்கு ஒரு தெருக்கோடிமா தான். நான் பணத்துக்கு என்றைக்குமே மரியாதை கொடுக்குறவன் கிடையாது. பணத்தை வச்சு என்னை விலைக்கு வாங்க முடியாது. மாய உலகத்தில் வந்துட்டு சிக்க மாட்டேன். மரியாதை மட்டுமே எனக்கு முக்கியம் என்று கடைசி வரை அந்த கொள்கையில் இருந்தாருங்க. இப்படி எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. மண்ணு பொண்ணு பெண்ணு ஒரு மனுஷனை வந்துட்டு மாய வலைக்குள்ள தூக்கி போட்டுருங்க. ஆனால் இந்த மாயா சாயாவில் சிக்காமல் ஒரு கடவுளாக வாழ்ந்ததுனால தான் கடவுள் அவர் உயிரை எடுக்கவே இவ்வளவு நாள் எடுத்திருக்காரு என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க. ஏன்னா நீங்களே நினைச்சு பாருங்க, இதயம் வேலை செய்யல, லங்ஸ் வேலை செய்யல, கிட்னி வேலை செய்யல, ஆனா இவர் உயிர் மட்டும் இருக்கு. இத்தனைக்கும் இவரால் சுவாசமே கொடுக்க முடியல, செயற்கை சுவாசம் தான் கொடுத்திருக்காங்க. ஆனாலுமே இவர் உயிர் இருந்திருக்குங்க. ஒரு 20 நாளா சாப்பிடாம வேற இருந்திருக்காரு. ஆனாலுமே இவர் உயிர் இருந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சற்று முன் வந்த செய்தி என்னன்னா, நல்ல கண்ணு காலம் ஆகிவிட்டார் என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது நண்பர்களே. இவரோட கடைசி சொத்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0 தானாமா. ஒன்றுமே இல்லாமல் மனுஷன் மிகப்பெரிய அரசியல்வாதி இறந்திருக்காருன்னா நினச்சி பாருங்க. இவர் ஒரு கடவுள் பிறவி. இந்த செய்தி அறிந்து ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்கள் இந்த அரசியல் தலைவர்களுக்கு இவர் ஒரு உதாரணங்க. உண்மையிலேயே வந்துட்டு இந்த மனிதனை பார்த்தாது தெரிந்தனும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா, பொழைக்க தெரியாத மனுஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அண்டு தற்போது நல்ல கண்ணுவை பார்க்க அவர் உடலுக்கு வந்துட்டு இறுதி அஞ்சலி செலுத்த விரைந்து உள்ளார்கள் என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளதுங்க அரசியல்வாதிகள். மேலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அனைவருமே வந்துட்டு கண்ணீரில் மூழ்கி இருக்காங்க. நல்ல மனிதர், ஒரு கடவுள் பிறவி என்றே சொல்லாங்க, ஏழைகளின் கடவுள். இந்த மாதிரி ஒரு மனிதனை எந்த தலைமுறையிலையுமே பார்க்க முடியாது. ஒரு அபூர்வமான மாமனிதன் என்றே சொல்லலாம். தற்போது அவர் 101 வயதில் வந்துட்டு இறைவனிடம் சேர்ந்து விட்டார் என்றும் ஒரு அதிர்ச்சியான செய்தி இணையத்தில் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. பெரிய அரசியல் தலைவர், அவருக்குன்னு ஒரு வீடு கூட கிடையாது. அவர் பேங்க் பேலன்ஸ் வந்துட்டு 0 இருந்திருக்கு, 0 வந்துட்டு காலமாயிருக்காருங்க. இப்படி ஒரு அரசியல்வாதியை வந்துட்டு நம்ம பார்க்க முடியுமா? இப்போ அரசியலுக்குள்ள வர்றதே வந்துட்டு சம்பாதிக்க தான். அரசியல் வந்துட்டு இப்போ தொழிலா மாறிடுச்சு, மிகப்பெரிய தொழிலா மாறிடுச்சுங்க. அப்படி ஒரு பண உலகத்துல இருந்துமே அந்த பணத்து மேல ஆசை இல்லாம வாழ்ந்திருக்காரு பாத்தீங்களா. உண்மையிலே இவர் தாங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹீரோ, மோட்டிவேஷன் என்பது குறிப்பிடத்தக்கது.